நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செவிலியரின் அர்ப்பணிப்பையும் சமூக நலனுக்கான அவர்களுடைய பங்களிப்பையும் போற்றும் வகையில் ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் நர்சிங் மிஸ் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாருடைய பிறந்த தினமான மே 12 இன்று உலகம் முழுவதும் சர்வதேச அளவில் செவிலியர்களுடைய சேவையை போற்றும் வகையில் உலக செவிலியர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நமது வைர விழா கடந்து பயணிக்கும் நமது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியின் பெருமைக்குரிய முதல்வர் அவர்களுடைய தலைமையில் இன்று செவிலியர்களின் சேவையை போற்றும் வகையில் ஒரு கையெழுத்து இயக்கம், அதனைத் தொடர்ந்து உறுதிமொழி, அதன் பின்பு ஒரு விழிப்புணர்வு பேரணி நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வந்திருக்கும் நமது முதல்வர் அம்மா அவர்களையும் முன்னிலை வகிக்கும் மருத்துவ கண்காணிப்பாளர் செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை 1, 2 அனைவரையும் மாணவ செல்வங்களையும் செவிலியர்களையும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. காலை வணக்கம். இன்று உலக செவிலியர் தினம். இந்த நிகழ்வின் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் என்றும் அன்பிற்குரிய செவிலியர்கள் மேல் என்றும் அன்பிற்குரிய நமது முதல்வர் டாக்டர் ரேவதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து நம்ம சிஎம் போல என்றும் இளமையாகவும் துடிப்போடு இருக்கக்கூடிய எங்கள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் எங்களது செவிலியர் கண்காணிப்பாளர்களை ஒன்று சுசிலா மிஸ்டர் அவர்களையும் சரஸ்வஸ்ரீ அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த உலக செவிலியத்தை கொண்டாடுகிற செவிலியர்கள், செவிலிய பயிற்சி மாணவிகள்,
செவிலியர் கண்காணிப்பாளர்கள் மற்றும் வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த வருஷத்தோட தீம் வந்து அவேர்னஸஸ் அவர் ஃபியூச்சர். அவேர்னஸஸ் அவர் ஃபியூச்சர், எம்பவர் நர்சஸ் சேவ் லைஃப்ஸ். அந்த எம்பவர் நர்சஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் தான் அதிகாரம் அளிக்கப்பட்ட செவிலியர்கள்ங்கிற மாதிரி நம்ம டீன்ட்ட நம்ம எப்போ போய் என்ன கேட்டாலும் சரி உடனே செவிலியர்களை வாங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு அன்போடும் அரவணைப்போடும் உங்களுக்கு தான்ப்பா எல்லாம் நான் செய்கிறேன்ப்பா வாங்க. நேற்று கூட கள்ள முட்டை கொடுத்தாங்க. ஏன்னா அந்த அன்பும் அரவணைப்பும் மேடத்தோட ஸ்பெஷாலிட்டி. இது மேடம் வந்து நிகழ்ச்சியை சிம்பிளா வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மணி நேரம் தான் சொல்லாதீங்க. என்ன நர்சஸ்னா உங்க டே அப்படின்னா உங்க டே நீங்க கொண்டாடுங்கன்னு இருக்காங்க. அனைவரையும் வருக வரவேற்று நமது சிறப்பு விருந்தினர்களையும் குத்துவிளக்கு ஏற்றி அன்புடன் வரவேற்கிறேன். தமிழர் மரபுபடி குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி மேடையில் வீட்டிற்கு நம்ம முதல்வர் அவர்களை குத்துவிளக்கு ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். सर அப்படியே கேமரா பாருங்க மேடம். தொழிலாளர் தொண்டு என உலகுக்கு உணர்த்திய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் திருவுருவ படத்துக்கு இப்போது நமது முதல்வர் நாம் செய்வது தொழிலாளர் தொண்டு என உலகிற்கு உணர்த்திய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாருக்கு மலர் தூவி மரியாதை செய்யும் தருணம் இது. சார் பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கு நமது சரஸ்வதி மேம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நமது அன்பு சகோதரர் மணிகண்டன் சார் எழுதிய புத்தகத்தை இப்போது நமது முதல்வர் அவர்களுக்கும் மருத்துவ கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் கொடுத்திருப்பார். செவிலியர் தினத்தன்று தேசிய தன்னார்வலர் ஐநா தன்னார்வலராக என்னை நியமித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நமது மருத்துவக் கல்லூரியில் நமது முதல்வருடைய அறிவுறுத்தலின்படி அனைத்து தேசிய மற்றும் இன்டர்நேஷனல் விழிப்புணர்வு தினங்கள் அனுதினமும் நடந்து கொண்டு இருக்கிறது. மேடம் வந்து பதவி இருக்கிறதுக்கு முன்னாடி வைஸ் பிரின்சிபாலாக இருக்கும்போதும் சொல்லியிருக்காங்க, பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் மருத்துவ பயனாளிகள் உதவியாளர் இருக்கும் இடத்துலையும் செவிலியர் பயிற்சி மாணவிகள் மற்றும் அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு, அதாவது இந்த நோயை பற்றிய விளக்கத்தையும்
அதனால் இருக்கக்கூடிய தாக்கம், அதிலிருந்து விடுபடும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், அதை பற்றிய நிகழ்வுகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கல்வி நேர பணி இடையே நாங்கள் ரவுண்ட்ஸ் போகும்போதும் பொதுமக்கள் கூடிய இடங்களில் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். 2 தினங்களுக்கு முன்பாக நம்ம புற்றுநோய் மருத்துவ சிகிச்சை பிரிவில் வந்து ஒவேரியன் கேன்சர் டே நாங்கள் பொதுமக்கள் மத்தியில் மருத்துவ உதவியாளர் பயனாளிகள் உதவியாளர் மத்தியில் துறைத் தலைவர் டாக்டர் ஆர்மோன் சாருடைய தலைமையில் சிம்பிளாக நடந்தது. தொடர்ந்து எலெக்ஷன் அதெல்லாம் நடந்தனால இந்த விழிப்புணர்வு தினங்கள் சற்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அடுத்து வரும் தினங்களில் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும் என நான் அறிவிக்கிறேன். கடந்த வருடம் வந்து அந்த நம்மளுடைய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் நடந்த விழிப்புணர்வு தினங்களை குறித்து முதல் புத்தகத்தை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வெளியிட்டார்கள். இன்று அதே மே மாதம் வந்து 10வது புத்தகம் நம்மளுடைய மருத்துவமனையில் கடந்த அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் அந்த 2 மாதங்களில் நடந்த சம்பவங்களை நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஒரு புத்தகமாக அந்த யூஎன் ஆக்டிவிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. அதை நம்மளுடைய மதிப்புக்குரிய முதல்வர் அவர்கள் வெளியிடுவார்கள். இது அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் தூய்மையாக நடத்தி என் பணியை செய்வேன் என்று கடவுளுக்கு முன் இந்த கூட்டத்தின் முன் உறுதியளிக்கிறேன். தீமையானவற்றை எதையும் தொடமாட்டேன். தீமை தரும் எந்த மருந்தையும் உட்கொள்ள மாட்டேன். அதனை அறிந்து பிறருக்கும் கொடுக்க மாட்டேன். என் பணி சிறக்க என்னால் ஆனவற்றை செய்வேன். என் சேவை துறையில் என்னிடம் ஒப்புவித்த விஷயங்களையும் நான் அறியும் மற்றவரின் சொந்த விஷயங்களையும் வெளியிட மாட்டேன். மருத்துவருக்கு அவர் சேவையில் உதவவும் என் கவனிப்பில் இருப்போரின் நலனுக்காக அன்புடன் உண்மையுடனும் உழைக்க என்னை என்றும் அர்ப்பணம் செய்வேன். நன்றி. காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். வேர்ல்ட் நர்சஸ் டே செலிப்ரேஷன்ஸுக்கு நீங்கள்லாம் வந்திருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பாக நம்ம வந்திருந்தவங்களுக்கு மிகவும் பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரை பற்றி நம்ம ஒரு 2 மினிட்ஸ் பேசணும். அவங்க வந்து வேர்ல்டு வாரில்
அவங்கள வந்து கைவிளக்கேந்திய காரியை நம்ம சொல்லுவோம். இப்போ மாதிரி கரண்ட்டு அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லாதப்போ கூட வேர்ல்டு வாரில் வந்து அடிபட்ட போர் வீரர்களுக்கு தான் முதல்ல அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த லைட் லேடி வித் லேம்ப் மாதிரி அந்த லைட்டை வச்சு அவங்க கற்ற கல்வியை வச்சு அவ்வளோ போர் வீரர்களுக்கும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி அவங்கள உயிர் பிழைக்க உதவி செஞ்சுருக்காங்க. அந்த அளவு எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிறப்ப கூட அவங்களுடைய ஒத்துழைப்பும் பெரிய மனசும் தான் அவ்வளோ போர் வீரர்களுக்கும் உயிர் கொடுத்தது அப்படின்ற ஒரு பெரிய செய்தியை வந்து நம்ம எல்லாம் அறிஞ்சுக்கிறோம். அதனால தான் அவங்கள வந்து லேடி வித் லேம்ப், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அதை மாதிரி சொல்கிறாங்க. மிகப்பெரிய சிம்பிளாக நர்சஸ்க்கு எல்லாமே அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பேச போனால் ஒரு புக்கு நிறையா இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுடைய சேவை வந்து மிகவும் பாராட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரியதாக கருதப்படுது. அவங்க அந்த மாதிரி சேவை செஞ்சாலும் இப்போ நிகழ் உலகத்தில் எங்களுடைய நர்சஸுடைய பணி வந்து இதையும் விட சிறப்பாக எல்லாராலையும் போற்றப்படுகிறது. வேர்ல்டில் கொரோனா அப்போ இந்த வேர்ல்டே யாரை நம்பி இருந்தது? டாக்டர்ஸையும் நர்சஸையும் நம்பி தான் இருந்தது. அந்த நர்சஸ் வந்து தன் உயிரை விட மக்களின் உயிர் தான் பெரியதுன்னு எவ்வளோ மூச்சு இழைச்சி கஷ்டப்பட்டு டெத்து விளிம்பில் எல்லாரும் இருந்ததை கை தூக்கி அவங்கள மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய பெருமை வந்து நம்மளுடைய நர்சஸ் தான். எப்படி சொல்லலாம், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறதே ஒரு பெரிய ஒரு புண்ணியம்ன்றதோட ஒரு வரம். எல்லாரும் இவ்வளோ படித்தாலும் நம்மளோட கூட படிச்சிருக்கவங்களெல்லாம் நம்மளுக்கு தெரியும். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை எந்த இறைவனும் கொடுக்கல, நம்மளுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் நான் வந்து அடிக்கடி சொல்கிறது, டாக்டராகவே எத்தனை பிறவி இருந்தாலும் பிறக்கணும், டாக்டராகவே இறக்கணும். அதே மாதிரி தான் நர்சஸ், எத்தனை பிறவி பிறந்தாலும் நர்சஸுடைய ஒர்க்கு பாராட்டு வந்து மிகப்பெரியது. கோவிட் அப்போ நான் மறக்கவே முடியாது. தூத்துக்குடியில் வேலை பார்க்குறப்ப யார் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கட்டும், நம்மளெல்லாம் டாக்டராக என்ன ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம், நர்சஸாக கவர்மெண்ட் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. ஈவன் லேடிஸை நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம பக்கத்தில் போனால் கூட அப்படியே மூக்கை ஊற்றிட்டு போவாங்க. அப்படி உள்ளவங்க கூட எல்லாருமே ஜிஹெச் நம்பி தான் வந்தாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மட்டும்தான் வந்தாங்க. அந்த ஆக்சிஜனை நம்பி தான் வந்தாங்க. நம்மளுடைய சேவையை நம்பி தான் வந்தாங்க. எப்படி கையில் வந்து அந்த உயிர் பிச்சை வந்து கேட்ட தருணத்தை என்னால் மறக்க முடியாது. தூத்துக்குடியில் இருக்கிறப்ப வந்து டெத் ரேட் எப்படி இருக்கும். ஆனாலும் நம்ம உயிரை நம்ம பார்க்கணும், நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளை பார்க்கணும். நம்ம சாப்பிடக்கூட இல்லை, அந்த சாப்பாடை அவங்க சாப்பிட்ற சாப்பாடை நம்மளும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கூட போகாமல் வேலை செஞ்சவங்க எத்தனை பேர் எனக்கு தெரியும். அதனால் நம்மளுக்கு கோவிட் வந்து தூத்துக்குடியில் ஒரு ஸ்டாஃப்னஸ் என்னால் மறக்கவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு, அந்த குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஹெல்த்துக்கெலாம் நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டு வந்தேன். அந்த அளவுக்கு நான் வந்து கண்ணார பார்த்த அந்த ஸ்டாஃப்னஸ், அந்த அளவுக்கு அவங்க வேலை செஞ்சாங்க. அந்த அளவுக்கு அவங்க இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்க. கடைசியில் டெத்து வந்து அவங்களுக்காக நான் எல்லா உதவியும் செஞ்சுட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் என் லைஃப்பில் மறக்க முடியாது. அப்போல்லாம் அந்த உயிர் பிச்சை கொடுத்த கடவுள் நம்ம தான் அந்த உயிர் பிச்சை கொடுத்த கடவுள் நம்ம நிகழ்காலத்திலே வந்த அந்த இதெல்லாம் நம்ம கண்ணார பார்த்துட்டோம். இனி வந்து நம்மளுக்கு கீழே உள்ளவங்க அதை பார்க்க முடியாது. அதுதான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். யாரானு வந்து என்கிட்ட யாரும் ரொம்ப பேசுனாங்கன்னா, கோவிட்லேயே நம்ம உயிர் வாழ்ந்தவங்க, கோவிடை விடையா ஒரு பெரிய வார்டு வேணும், கோவிடை விடையா நம்மளுக்கு ஒரு பெரிய போர்க்களை வேணும், கோவிட்லேயே நம்ம உயிர் பிழைச்சி கிடக்கணும். நல்லா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏதோ ஒரு நல்லது செய்கிறதுக்காக தான் பாபா நம்மளுக்கெல்லாம் உயிர் கொடுத்துருக்காரு. சும்மா அந்த கோவிடில் ஒரு தியேட்டருக்கு போனவங்களுக்கே கோவிட் வருது. எத்தனை 10,000 பேர் உட்காந்துருக்கப்போ ஒரு ஆளுக்கு இந்த கோவிடு நம்மளுக்கு அந்த படம் பார்க்க போகிறவனுக்கு தொத்திடுச்சுன்னு வர்றாங்க. ஆனால் கோவிட் வார்டுக்குள்ளே ஒரு 6 மாதமாக கிடந்தோம், நம்மளுக்கு கோவிட் வரலையில. அது எவ்வளோ பெரிய விஷயமா நான் இன்னும் கோவிட்லேயே வந்து ஏதோ ஒரு நல்லது செய்வதுக்காக நம்மளுக்கு உயிரை பாவம் கொடுத்துருக்காரு. யார் கேட்டாலும் சொல்லுவேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கோவிட்லேயே உயிர் பிழைச்சவங்க நம்ம.
இன்னும் நம்ம எல்லாம் எடுத்து பாருங்க, நம்ம லங்ஸில் கொஞ்சம் பாதி அரிச்சு தான் இருக்கும். எல்லாருடைய லங்ஸும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கோவிட் வார்டுக்குள்ளே இருந்திருக்கோம், கோவிட் பேஷண்ட்டோடே இருந்திருக்கோம். ஆனாலும் நம்மளுக்கு வந்து யாராலும் பேசினா இந்த வார்த்தையை சொல்லுவேன், கோவிடை விட நம்மளுக்கு ஒரு பெரிய போர்க்களம் வரப்போகுது. அதுலேயே நம்ம எல்லாம் பணி செஞ்சவங்க, அதுலேயே நம்ம உயிர் பெற்று வாழ்ந்துட்டுருக்கோம். அது எதுக்காக? இன்னும் நம்மளுடைய சேவை வந்து மக்களுக்கு சேரணுன்றதான் ஒரு பெரிய விஷயம். நம்ம ஹாஸ்பிட்டலில் வர்றவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரவங்கெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துக்கும் போய் கஷ்டப்பட்டு முடியாமல் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லப்போனால் ரொம்ப ஏழைகள் தான் வர்றாங்க. சர்வீஸ் வந்து மற்றவங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாமல் அங்கங்கே சும்மா வெட்டி எழுதிக்கிட்டு இருக்கவனெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாது. அர்ஜுனா, குருவின் கண் மட்டும்தான் உனக்கு தெரியணுன்ற மாதிரி நம்மளுடைய எய்ம் ஒன்றே தான், பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை உதவி செய்யணும். 100% சக்ஸஸ்ன்றது சொல்ல முடியாது. நம்மளுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அவ்வளோ ஸ்டெப்ஸையும் நம்ம எடுக்கணும். இன்னொன்று சொல்லப்போனால் ப்ரைவேட்லாம் ஒன்றும் படிக்காதவங்க தான் அங்கிட்ட இருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட எல்லாம் ப்ரொஃபஸர் ரேங்க் மாதிரி 35 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் நர்ஸு மேட்டன் எல்லோரும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய சர்வீஸு, அவங்களுடைய நாலேஜ் எல்லாம் புவரஸ்ட் ஆஃப் தி புவர் இண்டியன்ஸுக்கு வந்து கிடைக்கிது. அது வந்து பெரிய விஷயம். அதை நான் எப்பொழுதுமே சொல்லிகிட்டு இருப்பேன். சர்வீஸ் கூட கேஸ் நிறைய பார்த்துருப்பாங்க. இந்த கேஸுக்கு இப்படி, இந்த கேஸுக்கு இப்படி அப்படின்றதெல்லாம் அவங்க கற்று வச்சுருப்பாங்க. நம்ம பேஷண்ட்டெல்லாம் சர்வைவல் ரேட்டு வந்து நல்லாவே இருக்குது. சர்வைவல் ரேட் அதெல்லாம் அதுக்கு எல்லாமே நீங்கள் எல்லாம் தான் ஹெல்ப் பண்ணுறீங்க. நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுடைய க்ரோத்தை பார்க்க போனால் மேட்ரி தான் சொல்லிகிட்டே இருக்கோம். மேடம் ரிட்டையர்டாக போகிறோம். ஜூன் மாதமா நானும் மேடம் ஒரே மாதிரி தான் ரிட்டையர்டாக போகிறேன். ஆனால் அதை பற்றி ஒன்றும் வருத்தம் கிடையாது. எல்லாருக்கும் சேவை செஞ்ச ஒரு பெரிய சந்தோஷம். நான் படித்த ஹாஸ்பிட்டல்லையே நான் வந்து டீனானது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தூத்துக்குடியில் விருதுநகரில் கோவிட் அப்போ வேலை பார்க்க ஆரம்பித்தேன். தூத்துக்குடியில் கோவிடில் <2% மார்ட்டாலிட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சிவகங்கை, அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக டீனாக இருக்கேன். ஆனால் நான் படித்த காலேஜ்லேயே நான் டீனாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப வாழ்க்கையிலுடைய உச்சக்கட்டமாக எனக்கு இதுதான். அதனால தான் எனக்கு எப்பொழுதுமே பாலாட்ட எல்லாட்டையும் சொல்லுவேன், நீ எந்த இடத்த லவ் பண்ணுறியோ, எது மேலே நீ உயிர் வச்சிருக்கியோ, பகவானே உனக்கு எல்லாம் தருவார். என்னுடைய 60th இயரில் தான் நம்மளுடைய PMJVK வந்துருச்சு. 500 பெட்டு எக்ஸ்ட்ரா ஏழை மக்களுக்காக 7 ஃப்ளோர்ஸ், இது 10 தேட்டர்ஸ். அதெல்லாம் எவ்வளோ பெரிய நம்ம எல்லாருடைய வெற்றி தான். நம்ம எல்லாருடைய வெற்றி தான். கலெக்ஷன் தான் ஷேர் பண்ணுறேன். செய்கிறதெல்லாம் நீங்கள் தான். என்னுடைய மிகப்பெரிய தளபதி வந்து பாலா தான். சொல்கிறதுக்கு நீ முடியாது. நான் வந்து இளையரசு நேரத்தில் வேலை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு MMCயில் சீட்டு கிடச்சி சார் படிக்க விடாமல் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. திருப்பி மதுரையில் சீட்டு கிடச்சிச்சு, அப்பையும் படிக்க விடணும். 3ஆவதாக மைக்ரோபயாலஜி, நீ வீட்டை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ மைக்ரோபயாலஜி அழுது வருவேன் படிக்கிறது, பிடிக்கவே பிடிக்காது. அப்போ கிளாஸ் எடுக்கிறது தான். அப்போ எனக்கு இவங்க பேட்ச் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். என்னை வந்து இன்டிபேட் பண்ணோம், ஒரு கத்தீட்டர் போடும், ஒரு IV லைன் போடும், ஒரு ஆக்சிஜன் போடும், எவ்வளோ வேணும் செய்யணும். நம்மளை பார்த்து அந்த ஸ்பிரிட்டு வேணும். நான் உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் அதுதான். என்ன ஹாஸ்பிட்டல், யார் என்ன நினச்சாலும் என்ன ஹாஸ்பிட்டல் மக்கள் என் பேஷண்ட்ஸை எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு குறையே சொல்ல விடக்கூடாது. அதை பற்றி எனக்கு பயமே கிடையாது. பாராட்ட கூட சொல்லணும், கோவத்தில் திட்டுக்காதீங்க, திட்ட தான் செய்யப்பாடா. 40 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்குறப்ப பார்க்கல ஆளை கூப்பிட்டு வராங்க. உட்காந்து அவன் குளத்தையும் போட்டு காமிப்பேன். அடுத்த நேரம் இந்த சீட்டில் அவன் இருக்கவே மாட்டான், ஓடிடுவான். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கெத்து வேணும். நம்ம படித்த காலேஜு நம்ம விட்டு கொடுக்காத ஒரு மனப்பான்மை வேணும். அந்த ஸ்பிரிட் வேணும். அந்த ஸ்பிரிட் வந்து எனக்கு இருந்துச்சு. அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கேன். சும்மா கண்டவன் வரவன் போகிறவனுக்காக நான் என்றைக்குமே என் ஸ்டாஃப் நர்ஸு, என் டாக்டர்ஸை விட்டு கொடுத்தே கிடையாது. அதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பேர் இங்கே திட்டினா கூட நான் தாங்கிக்கிறேன். பாலா கூட சேர்த்து அவனை திட்டாத மாட்டோம், முடியாது பாலா, என்னான்னு பரவாயில்ல, அவன் எப்படி பேசுவான்னு எவ்வளோ பேருக்கு நான் சண்டைக்கு போயிருக்கேன்னு பாலாக்கு தான் தெரியும். அந்த ஸ்பிரிட்டு வேணும்.
அந்த ஒரு நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம ஒர்க்கர்ன்ற ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் தான் நீ முன்னேற முடியும். நம்ம வந்து நம்மளே சவுத்தில் இருக்கோம், நம்ம ரொம்ப வந்து மற்ற லெவலை விட ரொம்ப எல்லாருக்கிட்டே அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. ஆட்டிடியூட் எல்லாரும் அப்படி வியந்து பாராட்டுறாங்க. எப்படி உடல் உறுப்பு தானத்தில் திருநெல்வேலி, தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தான் ஃபஸ்ட்டு அப்படி பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய எல்லாருடைய டீம் ஒர்க், அதுதான் அதனுடைய சக்ஸஸ் ரேட். எல்லார்ட்டையும் அன்பாக பேசுறது, தாய்வாடு கேஸ் வந்தால் ஓடி ஓடி பார்க்குறது, அவங்களே மேடம் நீங்கள் 3 நாளாக ஓடி ஓடி இது பார்க்குறீங்க உங்கள் ஸ்டாஃப் மிஸ்னா அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. ஆனாலும் என் கிழவன் என் பிள்ளைய அவன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் நான் எல்லாருக்கும் ஹானர் பண்ணுற மாதிரி செஞ்சு கொடுங்க, அப்படியான அவனுக்கு புண்ணியமாக போகும்னு சொல்கிற அளவுக்கு அந்த பாண்டேஜ், லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதுதான் நிற்கும். எப்பயுமே நம்ம வேலையே பார்க்கக்கூடாது. இது வந்து நம்மளுடைய பேஷன், நம்மளுடைய பேஷன். எப்படி ஒரு பியூட்டிஷியன் போனால் அவன் என்னென்ன கொஞ்சம் பணத்தை அரைச்சி வாங்குவா, முடியை கட் பண்ணுவேன்பா, கண்ணை கட் பண்ணுவேன்பா, ஆனால் அந்த பேஷன் ரைட்டா. நம்மளுடைய பேஷன் என்ன? இதுக்கு படிச்சிருக்கோம், அதை வந்து சந்தோஷமாக உள்வாங்கி செய்யணும். அதை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக செஞ்சோம்னா அதில் வந்து நம்மளுடைய பணி சிறக்காது. இட்ஸ் அவர் மை பேஷன். இனி லைஃபுக்கு நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த இவ்வளோ 100 வருஷத்துக்கு ஒரு லைஃபு, அட்லீஸ்ட் 70 இயர்ஸு நம்ம படித்து இவ்வளோ பெரிய ஆளாகி ஒரு ஸ்டேஜில் நிற்கிறப்ப நம்மளுக்குன்னு கொடுக்குறது என்னது? பேஷன் பார்க்குறது தான். அதில் நல்லா பார்த்து சாட்டிஸ்ஃபைடாக ரெண்டு புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஜாபில். பேஷண்ட்டை பார்த்து அவங்களை சேவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். அதை நான் என்னால் உணர்ந்துக்கிட்டே இருக்கணும், என் லைஃப்பில் உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போனால் அந்த மெட்டர்னல் மார்ட்டாலிட்டியை பார்த்து பயப்படுவேன், ரொம்ப பயப்படுவேன். எனக்கு அப்படியே அழுகையாக வரும். அந்த மாப்பிள்ளையை அழுகிறது, கையில் குழந்தைய வச்சுட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து அந்த ஸ்விட்சரை நல்லா போட்டு அந்த பக்கத்துலேயே ஒரு மணி நேரம் இருந்தால் கூட அந்த பொம்பளை பொழைச்சிருப்பாங்க. ஆனால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்கும். மெட்டர்னல் டெத்து பார்க்குறப்ப பகவானே வந்து எனக்கும் ஒரு குட்டி பேத்தியை கடவுள் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து நான் செஞ்ச உதவிக்கு எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டாக நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஒர்க் மட்டும் இல்லை, நீ முன்கை நீண்டால் பின்கைக்கு வந்து பலன் வரும். அந்த ஒரு ஆட்டிடியூடோட நம்ம எல்லோரும் வேலை செய்கிறோம். நம்ம எல்லாருக்கும் எல்லா நல்லதும் கிடைக்கணும். எல்லாருமே மேம் சொன்ன மாதிரி இந்த ஜாபை வந்து ஸ்ரீகரிக்கணும், உள்வாங்கி அந்த வேலையை செய்யணும். இன்னொன்று வந்து இப்போ உலகம் வந்து எல்லார்ட்டையும் ஒரு அன்பாக இருக்கிறதா லைக் பண்ணுது. எல்லாருக்கிட்டையும் ஒரு இனிமையாக பேசினா தான் நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். வீணாக டெய்லி ஒரு 50 பேஷண்ட் பார்க்குறோம். 50 பேஷண்ட்டுக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் மாப்பிள்ளைக்கும் உதவணும். ஜாபுக்கு வந்தவங்க வந்து கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு பிபி ஏறி நம்ம உடம்பு கிட்டக்கூடாது. அப்படி இங்கிலீஷ்கார் மாதிரி அப்படி போயிட்டே இருக்கணும். வரியா ரொம்ப மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வரப்போ எப்போ பார்த்தாலும் எங்கள் ஹஸ்பண்டை சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு மதர்ஸ் டே அப்போ தான் 3 மெடிக்கல் காலேஜ்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. கரெக்டாக 10-5 தான் இருக்கும். மதர்ஸ் டே அன்னைக்கு நான் இப்போ 2 வருஷத்துக்கு நாளைக்கு வந்தேன். அந்த மதர்ஸ் டே எனக்கு வந்ததுனால தான் எல்லாருக்கும் நான் வந்து ஸ்வீட் கொடுத்தேன். ஸோ யூ ஆர் ஆல் மை மதர். ஸோ என்னுடைய எல்லா இதுவும் என்னுடைய 2 ஐ மாதிரி டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்சஸ். ஸோ அந்த அளவுக்கு இந்த வேலையை உள்வாங்கி நீங்களும் நல்லபடியாக செய்கிறீங்க, இன்னும் செய்யணும். இவ்வளோ விட்டு நான் அதை செஞ்சு எதை செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் மீனிங் நீங்களாம் இல்லை அப்படி நான் சொல்லலை. இல்லை நாங்கள் தான் ஹவுஸ் சர்ஜனு, இங்கே பாரதி சார் எம்டி ஃபிசிஷியனு, இவங்கெல்லாம் அப்படி ஃப்ரெண்ட்ஸாக நான் போகவே மாட்டோம், வீட்டுக்கு போகவே மாட்டோம். யாரும் இங்கேயே தான் எல்லோரும் இருப்போம். அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு வார்டில் வந்து ஏதாவது ஐவி போட முடியல, கேட்கட் போட முடியலன்னா எல்லோரும் போய் ஹெல்ப் பண்ணுவோம். அப்போல்லாம் இங்கே முதல் மாதிரி வீட்டுக்கு போகணும் உள்ளாங்க கிடையாது, எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். நாங்கள் மெடிசனில் இருந்தால் கூட சர்ஜரி தியேட்டரில் போயிடுவோம். அங்கே போய் கேஸ் அசிஸ்ட் பண்ண, இங்கே இல்லாட்டி ஓச்சிக்கு ஓட, அந்த மாதிரி தான் நாங்கள் கேஸெல்லாம் கற்றுக்குறோம். ஸோ சாருக்கு எத்தனை வயசு உங்களுக்கு? பத்தியா என்னோட 2 வயசு தான் இருக்காங்க. சொல்லுவாங்க. சரி, எல்லாரும் ஒரு டிக்னிட்டியோட நல்லபடியாக வாழணும், நீண்ட நெடுங்காலம் வாழணும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்மளுடைய உயிர் மூச்சு.
அது மாதிரி நம்ம எல்லாரும் அதை நான் சொல்கிறத மேம் சொல்கிறத புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அடுத்த டைம் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. இதையே நீங்கள் உங்களுடைய வார்த்தையாக நினச்சி நம்ம ஹாஸ்பிட்டலுக்காக எல்லா நல்லதும் நீங்கள் செய்யணும். பல்லாண்டு 10,000 ஆண்டு பல கோடி 100,000 அனைவருக்கும் நன்றி. முதல்ல எல்லாம் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. நம்ம முதல்வர் அவர்களுக்கும் மருத்துவமனை கண்காணிப்பாளருக்கும் நன்றி. தனது அனுபவத்தில் இருந்து உணர்வுபூர்வமான வார்த்தைகளால் நமக்கு அறிவுரை வழங்கிய நமது முதல்வர் அவர்களுக்கு பெரிய கரவொலி கொடுத்து நம்ம அவங்களுக்கு பாராட்டுகளை நன்றி கொடுத்துருக்கிறோம். அடுத்ததாக பிங்க் கலர் ட்ரெஸ் பிங்க் கலர் அதான் போட்டு வந்திருக்காங்க மேடம். நீங்கள் நெசஸ் டேங்கிறதுனால யாராச்சும் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து சொல்லலை, நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். அடுத்ததாக நம்ம டீன் ஆஃபீஸ் முன்னாடி வந்து நம்ம அந்த பேனரில் வாழ்த்து செய்தி எழுதிட்டு ஒரு பேரணி போயிட்டு எல்லாரும் இங்கே வந்துருங்க. இங்கே வச்சு டீ ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, இங்கே சாப்பிடலாம். முதல்ல பேரணி போயிட்டு வந்துட்டு பண்ணிடுவோம். நோயாளிகளின் நம்பிக்கையை விளங்கும் அன்பின் உருவம் செவிலியரை போற்றுவோம். வெள்ளை உடை அணிந்த தேவதைகளை போற்றுவோம். நோயாளிகளின் நம்பிக்கையை போற்றுவோம். செவிலியரை மதிப்போம். மக்கள் நலனை மேம்படுத்துவோம். செவிலியரை மதிப்போம். மக்கள் செவிலியர் பணியை போற்றுவோம். செவிலியர் பணியினை போற்றுவோம். மருத்துவ உலகின் முதுகெலும்பு செவிலியர்கள்.
பணியினை போற்றுவோம். வெள்ளை உடை அணிந்த தேவதைகளை போற்றுவோம். நோயாளிகளின் நம்பிக்கையாய் விளங்கும் செவிலியரை போற்றுவோம். மருத்துவ உலகின் முதுகெலும்பாக விளங்கும் செவிலியரை போற்றுவோம். வெள்ளை உடை அணிந்த செவிலியரை போற்றுவோம். போற்றுவோம் போற்றுவோம் செவிலியர் பணியினை போற்றுவோம். நோயாளியின் நம்பிக்கையாய் விளங்கும் செவிலியரை போற்றுவோம். உயிர் காக்கும் பணியில் ஈடுபடும் செவிலியரை போற்றுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 12 உலக செவிலியர் தினம். நவீன செவிலியத்தின் தாய் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாள் இன்று. இந்த வருடம் 206வது வருடம் அம்மாவோட பிறந்தநாள். இந்த செவிலியர் தினத்தினை நமது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர்கள் அனைவரின் சார்பாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகில் எந்த வேலை இருக்கிறதோ இல்லையோ கடைசி வரை இந்த செவிலியம் கண்டிப்பாக இருக்கும். அதனை நிலைநிறுத்தும்படியான ஒரு செவிலியர் தினம் இன்று. இந்த நர்சஸ் டேயோட தீம் இன்றைக்கி என்ன அப்படின்னா, அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர். அதிகாரி அளிக்கப்பட்ட ஒரு செவிலியர்களால் நம்ம நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு தீமாக வச்சுருக்காங்க. அதனால் இன்றைய நாளிலிருந்து நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கோவிட் சமயத்தில் எப்படி நாங்கள் சிறப்பாக பணிபுரிந்தோமோ, எங்களுக்கு பிரதமரிடமிருந்து வாழ்த்து செய்தியும் ஹெலிகாப்டர்லேருந்து மலர் தூவியும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார்களோ, அதுபோல் அந்த சேவையினை தொடர்ந்து நாங்கள் இன்றும் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அதனால் உலக செவிலியர் அனைவர்களுக்கும் என்று செவிலியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நர்சஸ் டே எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளை தான் நம்ம நர்சஸ் டேவாக கொண்டாடுறோம். நர்ஸாக இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஏன் நர்ஸாக இருக்கிறதுல ரொம்ப பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன் உதிக்கி அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நைட் ரெஸ்ட் இருக்குது. அதே இது நிலா நைட்டு வருதுன்னா அதுக்கு பகல் இருக்குது, ரெஸ்ட் இருக்குது. ஆனால் செவிலியரான எங்களுக்கு இரவு பகல் பாராது ஓய்வு இல்லாது உழைக்கின்றோம். ஒரு தொலைபேசி அழைப்பில் கூட செவிலியரான நாங்கள் நோயாளிகள் எப்படி இருக்காங்க, அவங்களோட உடல் நலனில் தான் அதிகமாக அக்கறை காட்டுறோம் கண்டிப்பாக. அதே மாதிரி சூரியனாக இருக்கீங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லை அப்படிங்க, சூரியனாக இருக்குன்னா சுட்டரிக்கிறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. அமாவாசை மாதிரி கடுமையாகவும் இருப்பதில்லை. நாங்கள் எப்படி இருக்கோம், அதாவது செவிலியரான நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு சன்ரைஸ் ஆகும்ல, அது கண்டிப்பாக சுட்டரிக்குமா? கண்டிப்பாக இல்லை. அது மாதிரி தான் வெள்ளை என்றால் விதவை, வெள்ளை என்றால் வெறுமை என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்படி வெள்ளை என்றால் விதவை, வெள்ளை என்றால் வெறுமைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் செவிலியர் துறைக்கு வந்த பிறகு தான் நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறோம், வெள்ளை என்றால் உண்மை, வெள்ளை என்றால் நேர்மை, வெள்ளை என்றால் வாய்மை என்று, வெள்ளை என்பது கருணை,
என்று நாங்கள் மனதில் பதிய வைத்து மற்றவர்களுக்கும் பதிய வைத்துள்ளோம். செவிலியர் தினத்தை முன்னிட்டு இந்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் செவிலியரான எங்களையும் நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். செவிலியர்களை வளர்த்துவிட்ட எங்களை ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் பேசியது சுருக்கம். வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசிய செவிலிய மாணவிக்கு சத்யாவிற்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அவர் சொன்னதில் வந்து என்னென்னா, நிலாவுக்கு ரெஸ்ட் இருக்குது, இது இருக்குன்னு. ஆனால் நாம் ஓய்வறியா சூரியன், ஓய்வறியா சூரியன். செவிலியர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓய்வறியா சூரியன் என்பது போல் மிக அழகாக பேசுனாங்க. வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய ஒரு செவிலியராக நீங்கள் அனைவருமே வரணுங்கிறது எங்களோட ஆசை. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பழமை வாய்ந்தது. இந்த செவிலியை வந்து கடைசி வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்து ஆட்டிடியூடு தான். நான் முதல்லேருந்து அதுதான் சொல்லுவேன். நீங்கள் மனப்பான் வைங்க. எத்தனையோ பேர் வந்து அமெரிக்காலையும் சிங்கப்பூர்லேயும் எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. படிங்க படிங்க படிங்க, அதுதான் மெயின் பாயிண்ட். ஓகே சார், தேங்க்யூ. உயிர் காக்கும் நற்பணிக்கு எந்த பணியும் ஈடில்லை. அந்த பணியில் முன்னிருக்கும் நம்மளுடைய செவிலியர்களுடைய சேவையை போற்றும் வகையில் ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் நர்சிங் மிஸ் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் அம்மையாருடைய பிறந்த தினமான மே 12ஆம் தேதி சர்வதேச அளவில் உலக செவிலியர் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நமது பெருமைக்குரிய வைர விழா கொண்டாடிய நம்ம திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் செவிலியருடைய சேவையை பொதுமக்கள் அறியும் வகையில் ஒரு விழிப்புணர்வு பேரணியை நமது மதிப்புக்குரிய முதல்வர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். அதற்கு முன்னதாக செவிலியர் தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தொடர்ந்து செவிலியர் சேவையை போற்றும் வகையில் அவர்களை வாழ்த்தும் வகையில் ஒரு விழிப்புணர்வு பலகை ஒன்று வைக்கப்பட்டு அதில் முதல்வர் அவர்கள் வாழ்த்து செய்தியை எழுதிவிட்டு சென்றார்கள். இந்த செவிலியருடைய சேவையை பொதுமக்கள் அனைவரும் அறியும்படி நாங்கள் இந்த விழிப்புணர்வு தினத்தை இன்று செம்மையாக கொண்டாடி வருகிறோம். வாய்ப்பளித்த நம்மளுடைய செவிலியர் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.